புதுசாக நம்ம இந்தியாவில் துவங்கப்பட்டிருக்க சிஜேபி பார்ட்டி, அதாவது கரப்பாம்பூச்சி பார்ட்டி, இந்த கட்சியினர்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை கேட்ட திமுக முக்கியமாக நேற்று முழுக்க நாங்கள் தான் போராளிகள், மாணவர்களுடைய அந்த உரிமையை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருந்த நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு போராடிட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி. முக்கியமாக திமுக அவங்களுடைய அஜெண்டாவாக செயல்பட்ட நேற்று நம்ம சினிமா துறை அவங்க நடத்தினாங்களே ஒரு போராட்டம், அந்த போராட்டம் இப்போ கடைசியாக அசிங்கப்பட்டு போயிருக்கு. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜனநாயகன் திரைப்படத்தின் நாயகி, அந்த நாயகிக்கு நடந்த அவமானம், இதன் காரணமாக இது ஒரு உண்மையான போராட்டம் கிடையாது அப்படின்னு மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. ஸோ இதனால் தொடர்ந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு வந்த திமுகவினர்கள் இப்போ மேலும் அவங்களுடைய முகத்தில் இன்னொரு கரியை பூசியிருக்காங்க. இந்த போராட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கு கடைசியாக அவமானம், அசிங்கம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக நேற்று நடந்த அந்த போராட்டத்தில் என்ன சம்பவத்தை தான் அவங்க அங்கே செஞ்சுருக்காங்க. முக்கியமாக சிஜேபி கரப்பாம்பூச்சி கட்சியினர்கள் அவங்க வெளியிட்ட அறிக்கை என்ன, அந்த அறிக்கைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இந்த போராட்டத்துக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நீட்டு தேர்வு அந்த வினாத்தால் கசிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் துவங்கின இந்த போராட்டம் கடைசியாக சிஜேபி பார்ட்டியினர்கள் அவங்க உள்ள வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தையே முடக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக சிஜேபி கட்சியினர்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இதுதாண்டா சான்ஸ் அப்படின்னு காங்கிரஸ், அதுக்கப்புறமா பாஜக எதிர்ப்பு கட்சியினர்கள் எல்லாருமே போராட்டத்தில் சிஜேபி கட்சியினர்கள் அவங்க கூட சேர்ந்து போராடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கடந்த 4-5 நாட்களாக டெல்லியை பற்றி எரியக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி நம்ம தமிழகத்திலையுமே ஏதாச்சும் அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மாணவர்கள், நாங்கள் தான் பப்ளிக் அப்படின்னு திமுகவை சேர்ந்த அந்த ஜென்ஸ், அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில கொத்துடைமைகள் அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு காக்ரோச் கட்சியினர்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம். அவங்க டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கிறது எதுக்கு போராடுறாங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவங்க வந்து பதவி விலகணும், அதுக்கப்புறமா நீட்டு தேர்வு அந்த வினாத்தால் வந்து கசியக்கூடாது, அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, அந்த அம்சங்கள் கொண்ட கோரிக்கையோடு தான் அவங்க டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே போராட்டம் தான் இங்கே தமிழ்நாட்டிலும் நடக்குது, கரப்பாம்பூச்சி கட்சியினர்கள் போராட்டம் இங்கேயும் நடக்குது அப்படின்னு திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகள் அவங்க எல்லாருமே உருட்ட ஆரம்பிச்சு இவங்க இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னு போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து நீட்டு அதை ஒழிக்கிறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கப்புறமா நீட்டை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும், நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வே இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ கடந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா அங்கே டெல்லியில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கிற கரப்பான்பூச்சி கட்சியினர்கள் அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு போராடுறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க திமுகவினர்கள் அவங்க தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் நேற்று இன்னுமே எல்லாருடைய கவனம் பெறணும், வலுவு பெறணும் அப்படின்னு தமிழக திரைத்துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் போராட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான நபராக ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிச்சிருந்த ஒரு நாயகி அவங்களுமே போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த போராட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாணவர்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போய் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்குறாங்க, அது வந்து தப்பு. இங்கே போராட்டம் நம்ம நாடு, நம்ம மக்கள் இவங்களுக்காக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கப்ப ஜனநாயகன் திரைப்படத்தை போய் பார்க்குறவங்க எல்லாருமே ஜோக்கருங்க, அவங்க எல்லாருமே கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசணுமே அந்த படத்தில் நடிச்சிருந்த இந்த நாயகி இவங்க பார்த்தீங்கன்னா கடுமையாக கோவப்பட்டிருக்காங்க. படத்துக்கும் இங்கே நடக்கிற போராட்டத்துக்கும் எதுக்கு நீங்கள் முடிச்சு போடுறீங்க? இது வந்து உண்மையான மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நடக்கக்கூடிய போராட்டம் இல்லையா? இந்த போராட்டத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. நேரடியாக டெல்லியை எதிர்த்து போராடுறோம், அங்கே வினாத்தால் கசிஞ்சிருக்கு, அதை எதிர்த்து போராடுறோம். இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கக்கூடாது, அதை எதிர்த்து தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பேசக்கூடிய விஷயங்கள், இங்கே செயல்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே அதுக்கு எதிர்மறையாக இருக்குது. இங்கே நடக்கிற போராட்டத்தை பார்த்தா நீட்டுக்காக நடக்கிற போராட்டம் மாதிரி தெரியல. நீங்கள் எல்லாருமே விஜய் அவரை எதிர்த்து போராடுறீங்க, டெல்லி அவங்களுக்கு எதிர்த்து போராடி இந்த நீட்டை வந்து ரத்து பண்ணணும், அப்படி அதை ரத்து பண்ணணும்னா கூட நீங்கள் டெல்லியை எதிர்த்து தான் பேசணும். ஆனால் இங்கே விஜய் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய விமர்சனங்கள் தான் இருக்குது. இந்த இடத்துல முழுக்க ஒரு அரசியல் போராட்டமாக தான் இருக்கே தவிர இது மாணவர்களுக்கான போராட்டம் மாதிரி தெரியலை அப்படின்னு கடுமையாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க, ஆனால் இவங்களுடைய காட்சிகளை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நேற்று தான் வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அங்கே ஸ்டேஜில் பேசுனதுமே இந்த பெண்மணி அவங்க கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை பிடிங்கிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அங்கே இருந்து அனுப்பி வச்சுட்டாங்க.
ஸோ கோபத்துடன் வெளியே வந்த இவங்க இங்கே நடக்கிறது உண்மையான போராட்டம் கிடையாது, இது வந்து ஒரு அரசியல் போராட்டம், திமுகவினர்கள் அவங்க நடத்தக்கூடிய எதிர்க்கட்சியினர்கள் அவங்க நடத்தக்கூடிய போராட்டமாக தான் இந்த போராட்டம் பார்க்குறதுக்கு இருக்குது, இது உண்மையான போராட்டம் மாதிரி தெரியல அப்படின்னு கடுமையாக வெளியே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துட்டவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இந்த நடிகை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் டெல்லி இந்த சிஜேபி கரப்பாம்பூச்சி கட்சியினர்கள் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், இனிமேட்டு வினாத்தால் கசியாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கணும், இதை செய்யாட்டி நரேந்திர மோடி அவரே பதவி விலகணும் அப்படின்னு நாங்கள் போராடுவோம் அப்படின்னு அந்தளவுக்கு தீவிரமாக இந்த முக்கியமான கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும், அதுக்கப்புறமா அந்த மீட்டிங்கை போட்டுட்டு அங்கே முதல்வர் விஜய் அவரை விமர்சனம் பண்ணுறதும் ஸ்டாலின் அவரை புகழ்றதும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு. இதனையொட்டி இந்தியா முழுக்க நிறைய ஸ்டேட்டில் இந்த மாதிரியான சிஜேபி கட்சியினர்கள் நாங்கள் அப்படின்னு போலியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்தந்த இடத்துல அவங்களுடைய அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு போராட்டமாக தான் அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சிஜேபி பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அம்சங்கள் இதுதான், இதை ஆதரித்து போராட்டம் உங்கள் ஸ்டேட்டில் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இதை ஆதரிக்காமல் நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மதம் கிடையாது, நீங்கள் தனிப்பட்ட முறையில் போராடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சிஜேபி நேற்று மத்திய அரசு அவங்கக்கிட்ட பேசுனதுக்கப்புறமா இந்த விஷயத்தை அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கும் டெல்லி நடக்கிற போராட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை, இது முழுக்க முழுக்க திமுக அவங்களுடைய அரசியல் ஆதாயத்தை இந்த போராட்டத்துக்கு நடுவில் பூந்து நம்மளுமே கொஞ்சம் குளிர் காய்வோமே, நம்மளுடைய கட்சிக்கு கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி நம்ம கட்சியை கொஞ்சம் வளர்ப்போம் அப்படின்னு தான் இந்த போராட்டத்தை திமுகவினர்கள் அவங்க கையில் எடுத்து முன்னிறுத்தியிருக்காங்க. அதுக்கு சிறந்த உதாரணமாக நேற்று ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்த அந்த நடிகை அவங்க போய் இந்த இடத்துல நான் மாணவர்களுக்காக வந்திருக்கேன், இந்த இடத்துல மாணவர்களுக்காக பொதுமக்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்வர் விஜய் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, அவர் ஜோக்கர்னு சொன்னவங்களை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பெண்மணி கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா மைக்கு பிடிங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காங்க. இதனால் செம்மையாக கடுப்பான கோபமான அந்த பெண்மணி வெளியே வந்து இங்கே நடக்கிறது உண்மையான போராட்டம் கிடையாது அப்படின்னு அந்த போராட்டத்தை தோல் உரிச்சி காட்டியிருக்காங்க. அங்கே கூடியிருக்கவங்க எல்லாருமே நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தோலை உரிச்சி காட்டியிருக்காங்க. அதே போல் டெல்லியில் இருக்க கரப்பாம்பூச்சி கட்சியினர்கள் அவங்களுமே கூட எங்களுடைய அந்த கோரிக்கைகளை முன் அம்சம் வச்சு நீங்கள் போராட்டம் நடத்துங்க, அது இல்லாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு போராட்டம் நடத்தினா உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதையொட்டி இப்போ 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்த இந்த போராட்டம் எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியல, எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து ஃபண்டு பண்ணியிருக்காங்க போல இருக்க திமுக. இந்த போராட்டம் முழுக்க முழுக்க திமுக அவங்களுடைய ஆதரவாளர்கள் பண்ண போராட்டமாக தான் இப்போ கடைசியாக மக்களால் பார்க்கப்படுது. ஸோ அப்படின்னா மக்களுக்காக மாணவர்களுக்காக நீங்கள் இறங்கி போராட வரல, இந்த போராட்டத்தில் உங்களுக்கான ஆதாயம் தேட நினச்சிருக்கீங்க அப்படின்னு நேற்று நடந்த இந்த சம்பவத்தின் மூலிமா திமுக நடத்தியிருக்க போராட்டம் இது அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு தெரிய வந்திருக்கு. மேலும் இது எல்லாமே முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய சதியாக இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெல்லியில் போராட்டம் நடக்குது, நீட் போராட்டம் நடக்குது, அதை வச்சு தமிழ்நாட்டில் ஆதாயம் தேட நினச்சிருக்காங்க திமுக. இது இப்போ அப்பட்டமாக வெளியே தெரிய வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மாணவர்களுக்காக பேசுங்க கூப்பிட்டாங்க, அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க, நான் படத்தை போய் பார்த்தேங்க, நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றி மரங்கள் உட்கார்ந்து இருக்காருங்க, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு, அவரையும் சேர்ந்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்கல்ல, பேசிட்டு இருக்கேன் நடுவில் மைக்கு போடுங்கிறாங்க, அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? I am here as a publicly working as students protest students support பண்ணதா வச்சிருக்கேன். இந்த மேடையை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். 100 பேர் 1000 பேர் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, பொறுத்திட்டாங்க, இந்த மைக்கு